சித்தர்களைப் போல வாழ்ந்து உலகில் அற்புதமான வாழ்க்கையை அடையுங்கள். வணக்கம் பிளிஸ் வேலி குடும்பத்தினரே. இன்று நாம் சித்தர்களின் அற்புதங்களையும் அவர்களால் பெறப்பட்ட சித்திகளை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். சித்தர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் எவ்வாறு தெய்வீக சக்திகளுடன் இயங்கினர்? நமக்கு அருள் செய்ய அவர்கள் எந்த தகுதிகளை எதிர்பார்க்கின்றனர்? மேலும் அவர்கள் நம்மை ஆன்மீக பாதையில் எப்படி வழிநடத்துகிறார்கள்? சித்தர்கள் என்பவர்கள் வெறும் யோகிகள் அல்லது தபஸ்விகளோ அல்ல. அவர்கள் அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர்களாகவும் நமக்கு ஆன்மீக மார்க்கத்தை துல்லியமாக காட்டுபவர்களாகவும் திகழ்கிறார்கள். சித்தர்கள் தவம், தியானம் மற்றும் தெய்வீக சக்திகளால் அஷ்ட சித்திகளை பெற்றவர்களாக திகழ்கின்றனர். இந்த அஷ்ட சித்திகள் ஆன்மீக ஆர்வமுள்ளவர்களுக்கு மிகுந்த ஆழமான பயன்களை தரக்கூடியவையாகும். இவற்றின் ஒவ்வொரு திறனும் மனித வாழ்வின் ஆழமான ஆதிக்கத்தையும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான தொடர்பையும் விளக்குகின்றது. இவற்றை விரிவாக பார்க்கலாம். முதலில் அனிமா. அனிமா என்பது தன்னுடைய உடலை மிகவும் சிறிய அளவுக்கு சுருக்கிக் கொள்ளும் திறனாகும். சித்தர்கள் இத்திறனை கொண்டு உடலை காற்றின் வழியாக அல்லது மைக்ரோஸ்கோபிக் அளவிலான இடங்களில் நுழைய பயன்படுத்துகிறார்கள். அறிவியல் ரீதியாக இதை மூலக்கூறு அளவிலான அதிர்வெண் சமநிலையுடன் சேர்தல் என்று புரிந்து கொள்ளலாம். அதாவது அணுவின் அலைத்திறனுடன் சமப்படுதல் என்று உணர்ந்து கொள்ளலாம். இதனால் அந்நிய சக்திகளுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் செயல்பட முடியும். அடுத்தது மகிமா. மகிமா என்பது தன்னுடைய உடலை பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிவாக மாற்றும் திறன். இதன் மூலம் சித்தர்கள் பரந்த வெளிகளில் ஒருமைப்பாட்டுடன் இணைந்திருந்தனர். இது பிரபஞ்ச சக்தியின் பரந்த பரிமாணங்களை அறிய உதவுகிறது. சாமானிய மனிதனுக்கு இது பெரிய பரிமாணங்களில் தன்னை ஒருமைப்படுத்தும் அறிவு என புரிந்து கொள்ளலாம். அடுத்தது லகிமா. லகிமா என்பது காந்த சக்தியையும் அடிப்படை ஈர்ப்பு விசையையும் மறந்து உடல் எடையில்லாமல் ஆகும் திறனாகும். இதன் மூலம் சித்தர்கள் வானத்தில் பறக்கும் திறன் அல்லது தன்னை வெளிச்சம் போல கொண்டு செல்வது போன்ற செயல்களை செய்தனர். அறிவியல் ரீதியாக இது ஈர்ப்பு விசையினை மீறிய ஒரு நிலைப்பாடு என கருதலாம். அடுத்தது கரிமா. கரிமா என்பது அசாதாரணமான சக்தியை உடலில் கொண்டிருக்கும் தன்மையாகும். இதன் மூலம் சித்தர்கள் மலைகளை கூட தூக்க வல்லவர்களாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சிதிலமடைந்த உடல்களையும் நசிந்த பொருள்களையும் மீண்டும் உயிர்ப்பிக்கவும் இத்திறனை பயன்படுத்தினர். இது உள் சக்தியின் உச்ச நிலை என கூறப்படுகிறது. அடுத்தது பிராப்தி. பிராப்தி என்பது எந்த இடத்திலும் எந்த பொருளையும் உடனடியாக பெறும் திறனாகும். சித்தர்கள் இந்த திறனை உலக நன்மைக்காக பயன்படுத்தினர். இது பிரபஞ்சத்திற்குள் நுழைந்து வேறிடங்களில் இருந்த பொருள்களை தன்னிடம் கொண்டு வருவதன் மூலம் நிகழ்த்தப்பட்டது. இது தொலைதூரங்களின் எல்லைகளை மீறி செயல்பட முடியும் என்ற தத்துவத்தை ஒத்தது. அடுத்தது பிராகாம்யா. பிராகாம்யா என்பது மனதில் தோன்றியதை உடனே நிறைவேற்றும் திறனாகும். சித்தர்கள் தங்களின் சித்தர் சூட்சும சக்திகளால் இந்த திறனை வெளிப்படுத்தினர். உதாரணமாக, அவர்கள் தண்ணீரில் சுவாசிக்கவும் வெப்பமண்டல சூழல்களை தாண்டி இயங்கவும் முடிந்தது. இது தன்னுடைய எண்ணங்களை உடனடியாக செயல்படுத்தும் நுட்பம் என கருதலாம். அடுத்தது வசித்துவம். வசித்துவம் என்பது மற்றவர்களின் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் திறன். சித்தர்கள் தங்கள் ஆன்மீக பரிமாணத்தின் மூலம் மக்கள் மனதை அமைதியாக மாற்றியமைத்தனர். இது மன உளைச்சல்களையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த உதவியது. நவீன அறிவியல் இதை மனக்காந்தம் என புரிந்து கொள்கிறது. அடுத்தது ஈசித்துவம்.
ஈசித்துவம் என்பது பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் இயக்கும் திறனாகும். சித்தர்கள் இதை பயன்படுத்தி இயற்கையின் பல நியமங்களை காலத்திற்கு ஏற்ப மாற்றியமைத்தனர். இது அவர்கள் தங்களின் உயர்ந்த தெய்வீக அறிவின் மூலம் தாங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை உணரச் செய்தது. இத்திறன் அவர்களுக்கு தெய்வத்தின் திருவுளத்தை செயல்படுத்தும் ஒரு அரிய வழியாக அமைந்தது. இந்த சித்திகளை அறிவதன் பயன் என்ன? சித்தர்களின் இந்த சித்திகள் அவர்களின் தெய்வீக அறிவையும் பிரபஞ்சத்துடனான இணைப்பையும் காட்டுகிறது. இந்த சித்திகள் மனிதனுக்கு சாத்தியமான ஆன்மீக இலக்குகளை விளக்குகின்றன. ஒவ்வொரு சித்தியும் பிரபஞ்சத்தை பற்றி ஆழமான உண்மைகளை நாம் அறிய உதவுகிறது. சித்தர்களின் வாழ்க்கை தியாகம், சேவை மற்றும் தெய்வீக சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. மக்களே, இந்த சித்திகள் பற்றிய தகவல்கள் உங்களின் ஆழமான ஆர்வத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தூண்டுமா? இதை உங்கள் கருத்துக்களுடன் பகிருங்கள். இவை தங்களுக்காக அல்ல, உலக நன்மைக்காகவே சித்தர்கள் பயன்படுத்தினர். உயர்ந்த சக்திகளை பெறுவது முக்கியமல்ல, அதை நன்மைக்காக செயல்படுத்துவதுதான் உயர்ந்தது என்ற சித்தர்களின் கருத்து நமக்கு பாடமாக இருக்க வேண்டும். சித்தர்கள் எப்போதும் தெய்வீக பார்வையுடன் மனிதர்களை மேற்பார்வை செய்வார்கள். அவர்கள் குருவாக நம்மை வழிநடத்துவதற்கு சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள். முதலில் அகம்பாவம் இல்லாத நிலை. தன்னடக்கம் மற்றும் பெருமை இல்லாதவனை அவர்கள் விரும்புகிறார்கள். அகந்தை இருக்கிறவர்களை சித்தர்கள் தங்கள் அருளுக்கு அருகே அனுமதிப்பதில்லை. அடுத்தது உயர்ந்த பக்தி. தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கையும் சித்தர்களின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் அவசியம். அடுத்தது தியானத்தில் தைரியம். தெய்வீக ஞானமடைய தியானத்தில் சோர்வில்லாமல் செயல்படும் மனநிலை இருக்க வேண்டும். அடுத்தது அனுகூல மனநிலை. தவம் செய்யும் இடத்திற்கும் மனதிற்கும் அமைதி அவசியம். சித்தர்கள் ஒருவரை அருள் புரிய தனது நேரத்தை ஆழ்ந்து ஒதுக்கி வழிநடத்தும் சமயங்களில் அக்காரியத்தில் முழுமையான ஈடுபாடு அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது சித்தர்கள் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்துவது. சித்தர்கள் நேரடியாக நம்மிடம் தோன்றி உபதேசம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் நம்மை அடிக்கடி நுண்ணிய தளங்களில் வழிநடத்துகிறார்கள். குறிப்பான தருணங்களில் சிந்தனைக்கு தீர்வு, அதாவது சில நேரங்களில் பிரச்சனைகளை தீர்க்க நாம் திடீரென உள்ளார்ந்த அறிவை பெறுவோம். அது சித்தர்களின் குரலாகும். மந்திர உபதேசம் மூலம் வழிகாட்டுதல். சித்தர்களின் அறிவு நமக்கு வழிகாட்ட தியானத்திலும் ஜபத்திலும் வெளிப்படுகிறது. அடுத்தது மன அழுத்தங்களில் திடமான ஆதரவு, அதாவது அவர்கள் குரு சக்தியாக நம்மை தெய்வீக சக்திகளுக்கு இணைத்து கொடுக்கிறார்கள். சித்தர்களின் உபதேசம் நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுகிறது? சித்தர்களின் வழிகாட்டுதலின் மூலமாக நாம் பெறக்கூடிய பயன்கள் தெய்வீக அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி, உலக வாழ்க்கையில் அமைதி மற்றும் மன நிம்மதி, அகநிலை சுத்தமாக்கல் மற்றும் நுண்ணிய உலகங்களை உணர்வது, தன்னம்பிக்கை மற்றும் தெய்வீக சக்தி. அவர்கள் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? உங்கள் வாழ்க்கையை ஒழுக்கத்துடன் வாழுங்கள், உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொண்டு தியானத்தை தவறாமல் செய்யுங்கள், தீய சக்திகளை அழித்து நன்மையை பரப்புங்கள் என்று சொல்கிறார்கள். சித்தர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஓவியம் போல கற்பனை செய்கிறார்கள். அவர்களுக்கு நம் வாழ்க்கை ஒரு தூரிகையாகும். நம்முடைய தகுதிகளுக்கு ஏற்ப அவர்கள் அதை பல வண்ணங்களில் நன்கு அமைப்பார்கள். அவர்கள் கூறிய தீவிர தியானம் மற்றும் தெய்வீக சக்தியை உணருதல் என்ற துறையில் ஈடுபட்டால் சித்தர்களின் அருள் தானாகவே நம்மை வந்து சேரும். அன்புடைய மக்களே, சித்தர்கள் என்பவர்கள் அதிசயங்களை உருவாக்கும் ஆற்றல் மிக்க ஆன்மீக வழிகாட்டிகளாக திகழ்ந்தவர்களாவர். ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் சாதாரணமான படிகளை காட்டுகின்றனர். அவர்கள் நமக்கு அருள் செய்ய நம் மனதையும் வாழ்வையும் தெய்வீக சமநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்றைய தலைப்பின் மூலமாக
உங்களுக்கு ஒரு புதிய ஆழமான பார்வை கிடைத்திருக்கின்றதா? கீழே இதற்கான கருத்துக்களை பகிரவும். பிளிஸ் வேலியின் அடுத்த வினோதமான ஆன்மீக பயணத்தில் உங்களை சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.